Chapter 11 exercise 11.1 third sum solution. So an contain 5 mangoes and 4 apple. 3 fruits are taken at random. அதாவது ஒரு an இருக்கு அதுல வந்து 5 mangoes 4 apples. Totally எத்தனை fruits இருக்கு 9 fruits இருக்கு. அந்த 9 fruitsல எத்தனை fruits வந்து choose பண்ணாங்கன்னா 3 fruits வந்து choose பண்றாங்க. Okay? If the number of apples taken is random variable. நம்மளோட ரேண்டம் வேரியபிள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எத்தனை 3 அப்புறம் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எனக்கு அந்த 3 ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் இருக்கலாம் ஆப்பிள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ 0 அடுத்து ஒரு ஆப்பிள் இருக்கலாம் 1 அடுத்து 2 ஆப்பிள்ஸ் இருக்கலாம் 2 அப்போ 3 ஆப்பிள்ஸ் இருக்கலாம் 3 அப்போ 0 1 2 3 இதுதான் நம்மளோட ரேண்டம் வேரியபிள்ன்றது இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாரு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள். இதை இப்போ தான் நம்ம சொன்னோம் ரேண்டம் வேரியபிள் என்னன்றது 0 1 2 3ன்றது. and the number of points in the inverse image ன்றத சொல்றாங்க. inverse image ஏதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரேண்டம் வேரியபிளுக்கு inverse image என்னன்றதை கண்டுபிடிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க டோட்டல் ஃப்ரூட்ஸ் 5 + 4ன்றப்ப 9 இருக்கு. இது வந்து நம்ம வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து எந்த வித கண்டிஷனும் கொடுக்கல. ஸோ அதனால வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்லேயே பார்க்குறோம். ஸோ n of sன்றது அப்போ 9ல் எத்தனை சூஸ் பண்ணுறோம் 3 சூஸ் பண்ணுறோம். அதனால் n of sன்றது என்னது 9c3 இருக்கும். அப்போ 9c3 எப்படி இருக்கும் 9 × 8 × 7 / 1 × 2 × 3. அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் 2 கேன்சல் பண்ணால் 4 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 அப்போ 3 × 4 × 7 = 84 இருக்கும். அப்போ n of sல எவ்வளோ இருக்கும் 84ன்றது. let x be a random variable to note the number of apples taken x = 0 1 2 3. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து அதை தான் வந்து இங்கே x = 0 வந்து எப்போ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க x = 0 எப்போனா நோ ஆப்பிள். அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஆப்பிள் நம்ம எடுக்கக்கூடிய 3 ஃப்ரூட்ஸில் ஆப்பிளே இல்லை. ஆப்பிள் இல்லைன்னா என்ன அர்த்தம் 3 மேங்கோ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1 எப்போ கிடைக்கும் ஒரு ஆப்பிள் இருக்கும். ஒரு ஆப்பிள்னா மிச்சம் 2 என்னவாக இருக்கும் மேங்கோவாக இருக்கும். ஸோ அடுத்தது 2 எப்போ கிடைக்கும் 2 ஆப்பிளாக இருக்கும். அப்போ ரிமைனிங் 1 மேங்கோவாக இருக்கும். அடுத்து 3 எப்போ கிடைக்கும் 3மே ஆப்பிளாக இருக்கும்போது மேங்கோ இல்லாதப்ப. அடுத்து x = நோ ஆப்பிள். நோ ஆப்பிள் எப்போ கிடைக்கும் அதுக்குரிய இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 4 ஆப்பிள்ஸ்னால என்ன இருக்கும் 4c0ன்றது இருக்கும். 5 அப்போ நம்ம எடுக்கக்கூடிய 3மே என்னவாக இருக்கும் சொல்லியிருக்கோம் மேங்கோவாக இருக்கும். அப்போ 5c3ன்றது இருக்கும். அப்போ 4c0வோட வேல்யூ 1 5c3 எப்படி இல்லை 5 × 4 × 3 / 1 × 2 × 3. இதை சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணினா ஆன்சர் என்ன வரும்னா 10ன்றதை கிடைக்கும். அடுத்து x = ஒரே ஒரு ஆப்பிள் கிடைக்கும். ஒரு ஆப்பிள்னா என்ன வரும் ஆப்பிளில் 1 மேங்கோவில் 2ன்னு சொல்லுவாங்க. அப்போ 4c1 5c2ன்றது கிடைக்கும். அப்போ 4c1ன்னா என்ன அர்த்தம் 4ன்னு அர்த்தம். 5c2 வந்து எப்படின்னா 5 × 4 / 1 × 2ன்னு எழுதிக்கலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணி நெகிட்டிவ் 5 × 2 10 10 × 4ன்றது 40ன்றது கிடைக்கும். அடுத்து x = 2 ஆப்பிளுக்கு என்ன வரும் x = 2ன்னு அர்த்தம். அப்போ x = 2ன்னா என்ன அர்த்தம் 4c2 × 5c1 அதாவது 2 ஆப்பிள்னால 4 ஆப்பிள் இருந்து 2 ஆப்பிள் சூஸ் பண்ணுறோம். 5 மேங்கோவில் இருந்து ஒரு மேங்கோவை சூஸ் பண்ணுறோம். அப்போ இது என்ன வரும் 4c2ன்றது எப்படி இருந்ததுன்னா 4 × 3 / 1 × 2 × 5ன்றது. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும் 30. இதே மாதிரி 3 ஆப்பிள்ஸ்க்கு பார்க்க போகிறோம். அப்போ 3 ஆப்பிள்ஸ்னால் அந்த இடத்துல மேங்கோவே இருக்காது. 3 ஆப்பிள்ஸ் வந்து 4c3ன்னு எழுதுகிறோம். 0 ஆப்பிளுக்கு 0 மேங்கோன்றதுனால 5c0 இருக்கும். 4c3 எப்படி எழுதிக்கலாம் 4c1ன்னு எழுதுக 5c0வோட வேல்யூ 1. அப்போ 4c1னோட வேல்யூ என்னது 4. அப்போ 4 × 1 = 4ன்னு இருக்கும். இதெல்லாம் அப்படியே டேபிளில் போட வேண்டியதான். x 0வாக கிடைக்கும். 0 இருக்கும்போது என்ன வந்துச்சு 10 1 இருக்கும்போது என்ன வந்துச்சு 40 2 இருக்கும்போது என்ன வந்துச்சு 30 3 இருக்கும்போது என்னது 4. இதுதான் இதோட இன்வர்ஸ் இமேஜஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 40 + 10 50 80 84 84 புக் ஆன்சர் வந்து இதில் ராங்காக இருக்குது புக்கு பின்னாடி இருக்குது. தேங்க்யூ.